வரலாறு முழுக்க நான் படிச்சிருக்கேன். ஒன்று கவனி, தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் தாய். தோல்வி சொல்லுது என்னை தொட்டுவிட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லை. நமக்கு கற்பிக்குது எளிதில் வென்றவனின் இதயம் மலரின் மெல்லிதாக இருக்கும், தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். நம்ம இதயம் எப்படி இருக்கு? இப்போ இரும்பை விட வலிமையா இருக்கு. தோற்று தோற்று பெற்ற வெற்றியின் அருமை எளிதாக பெற்றவனுக்கு தெரியாது, எளிதாக பெற்றவனுக்கு தெரியாது. ஜெயன் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா சொல்றாங்க, தோற்றுப்போ தோற்றுப்போ, அது உனக்கு நிறைய கற்றுத்தருங்கிறாங்க. கற்றுத்தரும். நமக்கு தோல்வி கொடுத்த துணிவு எவ்வளவு பாரு, எவ்வளவு பாரு. போராட கற்றுக் கொடுத்துருக்கு. வெயிலில் நிற்க, மழையில் நனைய, பசி படிசோட நடக்க எவ்வளவு வெறியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. தந்தது தாய் யாரு? தோல்வி. தோல்வி புரியுதா? வறுமையும் தோல்வியும் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்பதை என் பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும். வறுமையும் தோல்வியும் கற்றுக் கொடுக்காததை எந்த பல்கலைக்கழகம் கற்றுத்தராது, கற்றுத்தராது. அதனால் நாம் நாம் தோற்கலை, வெற்றியை திரட்டி கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் தான் இருக்கு. 23ஆம் தேதி தொற்றலாம், 23ஆம் தேதி தொற்றலாம். நீ நம்பு, நீ நம்பு. நம் வெற்றியை நம் எதிரிகள் துரோகிகளால் தள்ளி போட முடியும், ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்க. நம்பிக்கையோடு 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 உறுதியாரு. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. நம்முடைய தலைவன் நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. மாவீரன் அலெக்சாண்டர் எல்லா வெற்றியையும் எல்லா செல்வங்களையும் சக வீரர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டு வருங்கையோடு நின்றான். தோழர்கள் கேட்டார்கள், வீரர்கள், அலெக்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்ட, உனக்கென்று என்ன இருக்குன்னு. ஓடினான் ஓடினான். தூரத்தில் நின்ற தன் குதிரை மீது ஏறினான். இடுப்பில் இருந்த உடைவாளை எடுத்து விண்ணை நோக்கி உயர்த்தினான். நம்பிக்கை இருக்கிறது என்றான். அதனால் கவலைப்படாமல் நாம் வெல்லுவோம். ஏன்? சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால நம்ம சத்தியமா வெல்லுவோம். நம்பிக்கையாரு. யாருக்கிட்ட வாக்கு கேட்கிற? நம்ம ஆத்தால பண்ணிட்ட. யாருக்கிட்ட? நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட. வந்தவன் போனவனை எல்லாம் வாக்கு செலுத்த வெல்ல வைத்த நம் தாய் தந்தையர் பெற்ற பிள்ளைகளை கைவிட்டு விடுவார்களா என்ன? நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. நீ யார்? நீ யார்? வாக்காளன் அல்ல. நான் யார்? வேட்பாளன் அல்ல. 234 தொகுதியிலும் போட்டியிடும் பிள்ளைகள் வேட்பாளர்கள் அல்ல. அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்புகிற இந்த இடத்தில் போர்க்களத்தில் முன்கள போர் வீரர்கள், முன்கள பணியாளர்கள் நம்முடைய வேட்பாளர்களாக நாம் நிற்கிறோம். அண்ணன் வேட்பாளர் அல்ல. இந்த மண்ணின் விடுதலைக்கு, அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சிக்கு, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வார்க்கு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிற ஒரு லட்சியவாதி. புரட்சியவாதி என்பது, புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மார்க்ஸ் சொல்றான், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்து மாறுவிடும். மாறும் மாறும். நீ ஒவ்வொருத்தனும் பதறல்ல, பதறல்ல. நீ வீரியமிக்க நெல்மணி விதை என்பதை கல்லு. நீ காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிறனல்ல. புயலை அடித்தாலும் அதே இடத்தில் அசலாமை நிற்கிற புரட்சியவாதி, லட்சியவாதி என்பதை நினைவில் கொள், நினைவில் கொள். நீ உனக்கான தலைவனை பொழுதுபோக்கு தளத்தில் தேடியவன் அல்ல, போராட்ட களத்தில் தேடியவன். நீ திரைக்கவர்ச்சியில் மயங்கவன் அல்ல, இன எழுச்சிக்காக களத்தில் நிற்கிறவன். தைரியமானில், துணிந்த நில், வெல்லுவோம். களம் உண்ணுது, காலம் உண்ணுது, கடமை அழைக்கிறது, களத்துக்கு போவோம், போராடுவோம், வெல்லுவோம். இன்னைக்கு ஒரு நாள் முடிய போகுது, நாளை ஒரு பொழுது. 23 எல்லாரும் அலைபேசி வச்சிருக்க, படித்தவன், நண்பன், உடன் பிறந்தவன், பெற்றவன், சொந்தன், எல்லாருக்கும் நம்முடைய அரசியலை பரப்பு, தீவோல பரப்பு, பற்றி எரி, புரட்சி தீயா. நமக்கான விடுதலையை வெல்வோம், விடுதலை வெல்வோம். மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்குவோம், மகத்தான மாற்றத்தை. பார் பார், யாருன்னு பாரு, எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நீ பாரு. இந்த இனத்தில் நம்மை ஆளணும்னு நினைச்சான்,
எல்லாரும் ஒரே ஒருத்தன் தான் நாம் வாழணும்னு நினச்சான். அதுக்கு விலை தன் தலையே ஆனாலும் கொடுக்கணும்னு நினச்சான், கொடுத்தான். அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நீங்கள். அந்த தலைவனின் கனவு அடிமை தேசியனத்தின் உரிமை விடுதலை. அந்த விடுதலை பெறுவதற்கான பொறுப்பும் கடமையும் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் இல்லை, நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்கிறத புரிந்து கொண்டு களத்தில் நில்.